எனவே அன்பான சகோதரனை பெரியார்களே, நோன்பு கடமையாக்கப்படுவதற்கு முன்னால் இருந்தே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 2 நோன்பையும் நோட்டிருக்கிறார்கள். எனவே நாங்கள் அனைவரும் குடும்பமாக சேர்ந்து குழந்தைகளையும் நோன்பு வைக்க பழக்குவோம், சிறார்களையும் நோன்பு வைக்க பழக்குவோம், நாங்களும் நோன்பு நோட்போம், பெண்களையும் நோன்பு நோக்க வைப்போம். நாம் அனைவருமாக நோன்பு துறக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அல்லாஹ்விடத்தில் கையேந்துவோம் தேவைகளுக்காக வேண்டி. அப்படிப்பட்ட 2 நோன்பு எங்களுக்கு சுன்னத்தாக இருக்கிறது. அந்த நோன்பை பிடிப்பதற்கும் அந்த நோன்பை நோட்பதற்கும் அந்த நோம்பினுடைய சிறப்புகளை அடைந்து கொள்வதற்கும் ஒரு பெண்ணுக்கு கணவனுடைய அனுமதி தேவை. அல்-மர்அத்து ஸாலிஹா, ஒரு சாலிஹான பெண். இரண்டாவது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்-மஸ்கனுல் வாஸி', ஒரு விசாலமான வீடு. ஒரு மனிதனுடைய சஆதத், ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம், ஒரு மனிதனுடைய சீதோவைத்தனத்துக்கு இரண்டாவது அவனுக்கு கிடைக்க வேண்டியது கொஞ்சம் விசாலமான வீடு. எந்த அளவுக்கு விசாலமான வீடு என்று சொன்னால், காரர்களை வரவழைக்கலாம், சொந்தக்காரர்களை கூப்பிடலாம், விருந்தாளிகளை அழைக்கலாம், உலமாக்களை அனுசரிக்கலாம். இப்படிப்பட்ட ஒரு விசாலமான வீடு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இதுவும் ஒரு மனிதனுக்கு தேவை. இது தேவையல்ல, இது மனிதனுடைய சீதோவைத்தனத்துக்கு ஒரு அடையாளம். இருப்பிடம் இருக்க வேண்டும். இருப்பிடம் இருந்தால்தான் விருந்தாளிகளை கூப்பிட்டு விருந்தோம்ப முடியும். இருப்பிடம் இருந்தால்தான் உலமாக்களை கூட்டிக் கொண்டு வந்து உட்கார வைத்து சங்கை செய்யலாம். அல்லது ஒரு எந்த ஒன்றுக்கும் வீடு என்று சொல்லக்கூடிய ஒன்றை சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இது மனிதனுடைய சஆதத்தில் ஒன்று. மூணாவது சொன்னார்கள் சுப்ஹானல்லாஹ், வல் ஜாரு ஸாலிஹ், ஒரு முஸ்லிமான பக்கத்து வீட்டுக்காரன் அல்ல, நல்ல ஒரு பக்கத்து வீட்டுக்காரன். அவன் முஸ்லிமாக இருக்கவும் மேலும் ஒரு மாற்று மதத்தை சேர்ந்த சகோதரராக இருக்கவும் மேலும். என்ற நேபர் எப்படி இருக்க வேண்டும்? நல்ல ஒரு பக்கத்து வீட்டுக்காரால், நல்ல ஒரு பக்கத்து வீட்டில் இருக்கக்கூடியவன். சுப்ஹானல்லாஹ், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பக்கத்து வீட்டுக்காரர்களை பற்றி குர்ஆன் எந்த அளவுக்கு பேசியிருக்கு சொன்னால் அதை பற்றி பேசாத இடங்கள் குறைவு. எந்த அளவுக்கு பேசுன்னு சொன்னால், குர்ஆன் பக்கத்து வீட்டுக்காரர்களை 2ஆக பிரித்திருக்கிறது. ஒன்றே பெர்மனண்டாக இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரர்கள், இன்னும் ஒன்று டெம்பரரியாக இருக்கக்கூடிய பக்கத்து வீட்டுக்காரர்கள். என்னுடைய வீட்டுக்கு பக்கத்தில் ஒருவர் இருக்கிறார், அவர் 40 வருடமாக எனக்கு பக்கத்தில் வாழ்கிறார், அவர் பெர்மனண்டாக இருக்கக்கூடிய ஒரு பக்கத்து வீட்டுக்காரர். இன்னும் ஒருவர் இருக்கிறார், உதாரணமாக பஸ்ல ஏறி நான் பயணம் செய்கிறேன், விமானத்தில் பயணம் செய்கிறேன், புகைவண்டியில பயணம் செய்கிறேன், கொழும்பிலிருந்து கண்டிக்கு போகிறேன், எனக்கு பக்கத்தில் ஒரு உட்கார்ந்து இருக்கிறார். சில மணித்தியாலங்களுக்கு, சில வினாடிகளுக்கு அல்ல, சில மணித்தியாலங்களுக்கு எனக்கு பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். அவருடைய ஹக்குகளே இஸ்லாம் பேசி இருக்கிறது. நான் அவருக்கு என்ன செய்ய வேண்டும்? உனக்கு பக்கத்தில் அமரக்கூடியவர், அவருக்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சுப்ஹானல்லாஹ், அவருடைய ஹக்குகளை பற்றியும் இஸ்லாம் கிடைத்திருக்கிறது. பக்கத்து வீட்டுக்காரருடைய ஹக்குகள் எந்த அளவுக்கு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், கான ஜிப்ரீல் யூஸீனி, ஹஜ்ரத் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் எனக்கு வசியத்து, எனக்கு நசீஹத்து, எனக்கு புத்திமதி சொல்லிக் கொண்டே இருந்தார்கள் பக்கத்து வீட்டுக்காரருடைய ஹக்குகளை பற்றி. நான் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு என்ன செய்ய வேண்டும், பக்கத்து வீட்டுக்காரனுக்கு என்ன ஹக்குகள் செலுத்த வேண்டும், கடமைகள் புரிய வேண்டும் என்பதை பற்றி எனக்கு சொல்லிக் கொண்டே இருந்தார்கள். எதுவரைக்கும் என்றால், எனக்கு ஒரு கட்டத்தில் பயம் வந்து விட்டது, எனக்கு ஒரு கட்டத்தில் அச்சம் பிறந்து விட்டது, அனந்தர சொத்துல பங்கு கொடுக்க வேண்டி வருமோ தெரியாது சொன்னேன். இன்ஹெரிட்டன்ஸ், அனந்தர சொத்துல பங்கு போய் சேருமோ தெரியாத அளவுக்கு எனக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் பக்கத்து வீட்டுக்காரருடைய ஹக்குகளை பற்றி பேசினார்கள். இமாம்கள் சொல்றாங்க, சில பாவங்கள் இருக்கிறது, அது பாவம். ஆனால் அதை செய்யக்கூடிய அந்த பாவம் யாரோட செய்யறோமோ அவங்களை வச்சு அந்த பாவம் பல மடங்காக மாறிவிடும். அதுல ஒன்று தான் பக்கத்தை விட்டு காரணத்தை செய்யக்கூடிய துரோகம். துரோகம் யாருக்குமே செய்யக்கூடாது, ஆனா பக்கத்தை விட்டு காரணத்தை செய்யக்கூடிய துரோகம் அது 2 பாவத்தை கொண்டு சேர்க்கும். 2 பாவத்தை கொண்டு சேர்க்கும். ஒன்று பக்கத்தை விட்டு காரண்ட ஹக்க நாசமாக்கினீங்க, 2வது நம்பிக்கையில துரோகம் செஞ்சீங்க. ஏன் உங்களுக்கு பக்கத்துல வாழ்ந்தாரு, எனக்கு இவருக்கு பக்கத்துல வாழ்ந்தா எனக்கு நிம்மதி கிடைக்கும், எனக்கு பிரச்சனை இருக்காது, எனக்கு கஷ்டம் இருக்காது என்று நினைத்துத்தான் உங்களுக்கு பக்கத்துல வாழ்ந்தாரு. ஆனா நீங்க என்ன செய்றீங்கடா, அவர் இல்லாத நேரத்தை பார்த்து அவருடைய வீட்டில தகாத உறவு வைக்கிறீங்க, அவர் இல்லாத நேரத்தை பார்த்து அவரோட அவங்களுடைய வீட்டில் நீங்க கண்டக்ட் பண்றீங்க. அன்பான சகோதரர்களே, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது ஒன்றல்ல, இது ஜினா மட்டுமல்ல, இது ஜினாவோட சேர்ந்த கியானத்தும் இருக்கிறது.
ஜினாவோட சேர்ந்த ஹியானத்தும் இருக்கிறது. பக்கத்து வீட்டில் வாழக்கூடியவர்கள் அனந்தர சத்தில பங்கு கொடுக்க வேண்டி வருவோம் தெரியான்ற அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயந்தார்கள். எனவே சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு மனிதனுடைய ஸஆதத், ஒரு மனிதனுடைய சீர்திருத்தத்துக்கு மூணாவது கிடைக்க வேண்டிய பாக்கியம் வல் ஜாரு ஸாலிஹ், பக்கத்து வீட்டுக்காரர், நல்ல ஒரு பக்கத்து வீட்டுக்காரர். மூணாவது நாலாவது சொன்னாங்க வல் மர்கபுல் ஹனி, அதாவது கம்ஃபர்டபிளான, ஆரோக்கியமான, எந்த பிரச்சனையும் கொடுக்காத ஒரு வாகனம். சுப்ஹானல்லாஹ், ஒட்டகத்திலே போகக்கூடிய காலத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க வல் மர்கபுல் ஹனி, கம்ஃபர்டபிளான ஒரு வாகனம். இது ஒரு மனிதனுடைய தேவை. ஏன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வாகனம் இருந்தது, அவருடைய மனைவிமார்களுக்கென்றே வாகனம் இருந்தது. ஸைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவருடைய வீட்டில் 2 வாகனம் இருந்தது. இப்படியாக ஹதீஸ்களை திரட்டி பார்க்கும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக முக்கியமான விடயங்களை எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள். உலகத்திலே தீன்படி வாழ்வதற்கு, மார்க்கத்திலே இருப்பதற்கு எங்களுக்கு வீடு என்று சொல்லக்கூடிய ஒன்று மிக முக்கியமானது. ஒருவருக்கு வீடு இருக்க வேண்டியிருந்தால் குர்ஆனுடைய எத்தனையோ ஆயத்துக்களை அவருக்கு அமல் செய்யலாம். குர்ஆனுடைய எத்தனையோ ஆயத்துக்களை அவருக்கு அல்லாஹ்விடத்தில் அவருக்கு அமல்படுத்த முடியும். ஒரு கட்டத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரபல்யமான ஒரு வாரிதான துஆ, இது சுன்னத்தான துஆ, இந்த துஆவை பாடமாக்கி ஓதுங்கள் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹும்ம ஃபிர்லி ஸன்பி, யா அல்லாஹ் என்னுடைய பாவங்களை மன்னிப்பாயாக. வவஸ்ஸிலி ஃபீ தாரி, என்னுடைய வீட்டை விசாலப்படுத்துவாயாக, என்னுடைய வீட்டை கொஞ்சம் விசாலப்படுத்துவாயாக. என்னுடைய வீட்டிலே விசாலத்தை ஏற்படுத்துவாயாக. எனக்கு எதையெல்லாம் நீ தந்திருக்கிறாயோ அதுல பரக்கத்து செய்வாயாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, ஒரு வீடு இந்த அளவுக்கு ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கிறது. இந்த அளவுக்கு எந்த அளவுக்கு முக்கியம் என்றால், வீடு என்று சொல்லக்கூடியது மனிதனுக்கு மட்டுமல்ல சொந்தமானது. படைக்கப்பட்ட மிருகங்களுக்கு, பறவைகளுக்கு, தேன் பூச்சியினுடைய வீட்டை பற்றி கூட குர்ஆன்ல அல்லாஹ் கதைக்கிறான். மனிதனுடைய வீட்டை பற்றி அல்ல, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வீட்டை பற்றி மட்டுமல்ல, ஒரு தேன் பூச்சியினுடைய வீட்டை பற்றியும் குர்ஆனில் அல்லாஹ் கதைக்கிறான். அல்லாஹ் சொல்றான், உங்களுடைய விரல்களுக்கு மத்தியில வைத்து நசித்தால் செத்துவிடும், அப்படியே மரணித்து விடும், இல்லாமல் போய்விடும். அப்படிப்பட்ட ஒரு தேன் பூச்சியினுடைய வீட்டை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான். இப்படி சொல்லுகிறான், வஅௌஹா ரப்புக இலன் நஹ்லி அன் தஹ்தி மினல் ஜிபாலி புயூத்தன் வமினஷ் ஷஜரி வமிம்மா யஅரிஷூன். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சொல்றாங்க, நாங்க தேன் பூச்சிக்கு, தேனிக்கு நாங்க சொல்லிக் கொடுத்தோம், படித்துக் கொடுத்தோம். அனித்தஹ்தி மினல் புயூத் அனித்தஹ்தி மினல் ஜிபாலி புயூத்தன், மலைகளுக்கு மேல உங்களுடைய வீடுகளை கட்டிக் கொள்ளுங்கள். கொழும்புல தேன் பூச்சி இருக்காது, தேன் பூச்சி இருந்தாலும் வீடு இருக்காது. ஏன் காரணம் என்றால், அதுக்கு தெரியும் இங்க வீடு கட்டி இந்த வீட்டில் என்னால் வாழ முடியாது. ஏன் இங்க எனக்கு ஆரோக்கியம் கிடைக்காது, எனக்கு சாப்பாடு கிடைக்காது, எனக்கு பானி கிடைக்காது, இங்கே பூக்கண்டுகள் இல்லை. சுப்ஹானல்லாஹ். அதுக்கு தெரியும் இங்க வீடு கட்டி எனக்கு சாத்தியப்பட மாட்டாது. என்னுடைய ஆரோக்கியமான வாழ்வுக்கு இந்த என்வாரன்மெண்ட் ஆபத்தானது, இந்த என்வாரன்மெண்ட்ல எனக்கு ஆரோக்கியம் இல்லை என்பதை அல்லாஹ் தேன் பூச்சிக்கு கூட படிச்சு கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், வஅௌஹா ரப்புக இலன் நஹல், தேன் பூச்சிக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுத்தான், அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கிறான். அனித்தஹ்தி மினல் ஜிபாலி புயூத்தன், மலைகளுக்கு மேல உங்களுடைய வீடுகளை கட்டிக்கொள். வமினஷ் ஷஜரி, மரங்களுக்கு மேல வீடுகளை கட்டிக்கொள்ளுங்கள். வமிம்மா யஅரிஷூன், மக்கள் எங்கே விவசாயம் செய்கிறார்களோ அந்தந்த ஏரியாக்களில் உங்களுடைய வீடுகளை அணைத்துக் கொள்ளுங்கள். ஏன் காரணம் என்றால், அங்கத்தான் உங்களுக்கு ரிசோர்ஸ் இருக்கிறது, வளம் இருக்கிறது, அங்கத்தான் உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்துக் கொள்ள முடியும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு தேன் பூச்சிக்கு கூட இதை சொல்லிக் கொடுத்திருக்கிறார். எனவே அன்பானவர்களே, சண்டையாளர்களே, முஸ்லீம்களாகிய நாங்க பார்க்க வேண்டும், ஏன் வீட்டை நான் எங்கே அமைக்க வேண்டும், என் வீட்டினுடைய சூழல் எப்படி இருக்க வேண்டும், என் வீட்டுக்குள்ளே கடைபிடிக்கப்பட வேண்டிய அம்சங்கள் என்னென்ன அம்சங்கள் இருக்கிறது, யாரு யாருக்கு வீடு கட்ட வேண்டும், மாமனுக்கு மருமகன் வீடு கட்டுவதா, மருமகனுக்கு மாமா வீடு கட்டுவதா, அல்லது மனைவிக்கு கணவன் வீடு கட்டுவதா, கணவனுக்கு மனைவி வீடு கட்டுவதா. சுப்ஹானல்லாஹ். இப்படியாக பார்க்கும் பொழுது ஒவ்வொரு விடயத்தையும் இஸ்லாம் மிக தெளிவாக துல்லியமாக சொல்லியிருக்கிறது. ஒரு விடயத்தை கருத்தில் கொள்ளுங்கள், எப்படி நாங்கள் கண்ணியமானவர்களோ,
இந்த சபையில யாருமே சொல்ல மாட்டார்கள் நான் ஒரு கேவலமானவன் என்று சொல்லி. இந்த சபையில் உள்ள முழு பேரும் சொல்லுவார்கள் நான் ஒரு கண்ணியமான மனிதன். நான் எப்படி கண்ணியமானவனோ இதே போலத்தான் என்னுடைய மௌத்துக்கு பிறகும் என்னுடைய குடும்பத்தை கண்ணியமாக வாழ வைக்க வேண்டும். என்னுடைய கண்ணியத்தை பாதுகாப்பது போன்று என்னுடைய குடும்பத்துடைய கண்ணியத்தையும் நாம் பாதுகாக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணியத்தை பாதுகாப்பது போன்று ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்துடைய கண்ணியத்தையும் பாதுகாக்க வேண்டும். எனவே தான் குர்ஆன் சொல்லுகிறது வஸ்குருன மா யுத்லா ஃபீ புயூத்திகுன்ன. புயூத்திகுன்ன அங்க சொல்லப்பட்டிருக்கிறது நபியினுடைய மனைவிமார்களுடைய வீடு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 9 நபி மனைவிமார்களை வைத்த நிலையில்தான் இருக்கக்கூடிய நிலையத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி உயிரை வாங்கினான். 9 பேரும் தன்னுடைய வீடுகளில் தான் இத்தாவுடைய கடமையை பூர்த்தி செய்தார்கள், இத்தாவுடைய கடமையை நிறைவேற்றினார்கள். எனவே அன்பான சகோதரனை புரியாதே, ஒரு மனிதனுக்கு வீடு இல்லாமல் நிக்காஹுடைய ஒப்பந்தம் செய்ய முடியாது. இந்த விடயத்தை கொஞ்சம் கருத்தில் எடுக்கும். வாலிபர்களே, வறுமை என்று சொல்லிக் கொண்டிருக்க முடியாது. வறுமைக்கு எதிராக எதிர்நீச்சல் போட வேண்டும். வறுமை என்று சொல்லக்கூடிய ஒன்றை விட்டும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாதுகாப்பு தேடினார்கள். எந்த அளவுக்கு இந்த மார்க்கம் சொல்லுங்கள், அதாவது நாங்கள் சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது. உலகத்தில் எந்த மார்க்கத்திலாவது காட்டுங்க பார்ப்போம். கொட்டாய் விட்டு விட்டால், அதாவது சோம்பேறித்தனமாக வாயை திறந்து கொட்டாய் விட்டு விட்டால் மார்க்கம் சொல்லுகிறது வாய மூடி அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் என்று சொல்லி அல்லாஹ்வுக்கு பாதுகாப்பு தேடுங்கள். நாங்கள் சோம்பேறிகளாக இருக்க மாட்டோம். இன்னும் ஒரு துஆ இருக்கிறது, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு சுன்னத்தான துஆ, அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் அஜ்ஸி வல் கஸ்ல். யா அல்லாஹ், இயலாமையை விட்டும் சோம்பேறித்தனத்தை விட்டும் உன்னிடத்தில் பாதுகாப்பு தேடுகிறேன். நாங்கள் சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது. நாங்கள் உழைக்க வேண்டும், நாங்கள் வாழ வேண்டும், பிறரை வாழ வைக்க வேண்டும். மேல உள்ள கை கீழே உள்ள கையை விட மேலானது. கொடுக்கக்கூடிய கையாக நாங்கள் மாற வேண்டும், வாங்கக்கூடிய கையாக நாங்கள் மாறக்கூடாது. இப்படியாக பார்க்கும் பொழுது அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, கல்யாணம் முடிப்பதற்கு நிக்காஹ் செய்வதற்கு முன்னால செய்ய வேண்டிய கடமைப்பாடுகள்ல மிக முக்கியமான ஒன்றுதான் மனைவிக்கு இருப்பிடம் கொடுக்க வேண்டும். மனைவிக்கு இருப்பிடம் கொடுக்க வேண்டும். தேன் பூச்சி தேனி எப்படி வீடு கட்டுகிறதோ இதே போல நாங்க பார்க்க வேண்டும். என்னுடைய மனைவிக்கு ஆரோக்கியமான, என்னுடைய மனைவியினுடைய கற்பை ஆரோக்கியமாக பாதுகாத்துக் கொள்ள, என்னுடைய மனைவியினுடைய கண்ணை பாதுகாத்துக் கொள்ள, எனக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தையும் வீரையும் பாதுகாக்கக்கூடிய ஒரு சூழலில் நான் வீடு கட்ட வேண்டும். இது எனக்கு இருக்கக்கூடிய முதலாவது கடமை, முதலாவது பொறுப்பு. எந்த அளவுக்கு அல்லாஹ் இந்த பொறுப்பை குர்ஆன்ல சொல்றான்னு சொன்னால், மனைவியை தலாக்கு சொல்லிட்டீங்க, நிக்காஹ் செஞ்சோம், 10 மாசம் வாழ்ந்தோம், 20 மாசம் வாழ்ந்தோம், 25 வருஷம் வாழ்ந்தோம், தலாக்கு சொல்லிவிட்டோம். தலாக்கு சொல்லிவிட்டா அவ உங்களோட மனைவி அல்ல. முத்தலாக்கு சொல்லிவிட்டால் அவ உங்களை விட்டு பிரிந்து விட்டால். ஆனா சொல்றான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, அவட இத்தா முடியும் வரைக்கும் அவருக்கு இருப்பிடம் நீங்க தான் கொடுக்க வேண்டும். இத்தா முடியும் வரைக்கும் இருப்பிடம் நீங்க தான் கொடுக்க வேண்டும். உங்க வீட்டுக்கு போ, நீ எந்த மனைவி அல்ல என்று சொல்லி திருப்பி அனுப்ப முடியாது. அஸ்கினுஹுன்ன மின் ஹைஸு ஸகன்தும் மின் முஜ்திக்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களோட சக்திக்கு ஏற்ப, உங்களோட தகுதிக்கு ஏற்ப உங்களோட மனைவிக்கு இருப்பிடம் கொடுப்பது உங்களோட கடமை. எப்ப எதுவரைக்கும் கடமை என்றால், அவளை நீங்க தலாக்கு சொன்னதுக்கு பிறகும் அல்லது அவளை இந்தாவுடைய கடமையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிற முடி காலம் வரைக்கும் நீங்க அவருக்கு இருப்பிடம் கொடுத்துத்தானாக வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியார்களே, உள்ளத்துல கொஞ்சம் கையை வச்சு யோசிச்சு பாருங்க. நாங்க நிக்காஹ் செய்ய போறோம், நிக்காஹுடைய பிரச்சனை எங்க ஆரம்பிக்குது? நிக்காஹ் முடிஞ்சு கொஞ்சம் காலம் பிரச்சனை. என்ன சொல்றாங்கடா, மாப்பிள்ளை பிரச்சனை அல்ல, மாப்பிள்ளையோட உண்மை பிரச்சனை. மாப்பிள்ளை நல்ல ஒரு புள்ள, மாப்பிள்ளை தாத்த பிரச்சனை. ஏன் பிரச்சனை போடுறாங்கடா, எங்கள்கிட்ட சொசைட்டில பழக்கம் இருக்குது, நாங்க கூட்டு குடும்பமாக வாழுகிறோம். கூட்டு குடும்பத்தை இஸ்லாம் எங்கேயுமே அனுமதிக்கல, எங்கேயுமே அனுமதிக்கல. ஒரு சின்ன ஒரு ஹதீஸ காட்ட மாட்டீங்க, நீங்க எல்லாரும் சேர்ந்து ஒன்றுக்கு வாழும் சொல்லி இஸ்லாம் சொல்லுது. என்னைக்கு நீங்க நிக்காஹ் செய்றீங்களோ, என்னைக்கு கபில்து நிக்காஹ் சொல்றீங்களோ, அன்னைக்கு சொந்த இடத்தை எடுத்துக்கொண்டு போய் சேர பாருங்க. அது கொழும்புல தான் வாழணும், புதுக்கரையில தான் வாழணும், நான் பிறந்த இடத்துல தான் வீடு கட்டணும் என்ற கட்டாயப்பாடு எங்கேயுமே சொல்லப்பட்டில்லை.
வானம் பூமி எங்கெல்லாம் இருக்கிறதோ அங்கெல்லாம் போய் நாங்க வீடு கட்டுவோம், அங்கெல்லாம் போய் நாங்க வாழுவோம். அன்புக்குரிய சகோதரர்களே, அன்பான பிரியாக்களே, இதை வாழ்க்கையில கொண்டு வாங்க. நிக்காஹ் செய்வதற்கு முன்னால அல்லாஹ் சொல்றான், இருப்பிடம் கொடுக்க வேண்டிய வசதி எனக்கு இருக்க வேண்டும். இரண்டாவது, மனைவிக்கு சாப்பாடு, மனைவிக்கு உடை, ஆடை, காலத்துக்கு தேவையான, அதாவது கிளைமேட்டுக்கு தேவையான உடுப்பு வகைகள், இவைகளை கொடுக்கக்கூடிய வசதி இருந்தால் தான் எனக்கு நிக்காஹ் செய்யலாம், எனக்கு கல்யாணம் முடிக்கலாம். வயது வந்து விட்டது என்பதற்காக நிக்காஹ் அல்ல, எனக்கு தகமைகள் வந்து விட்டது என்பதற்காக நிக்காஹ். எனக்கு தகமை இருக்கிறது, இந்த பெண்ணை வாழ வைக்கலாம், இந்த தம்பதியை வாழ வைக்கலாம், இந்த குடும்பத்தை வாழ வைக்கலாம், இந்த பிள்ளைகளை வாழ வைக்கலாம் என்ற தகமை யாருக்கு பிறந்து விட்டதோ அவர்களுக்குத்தான் நிக்காஹ் என்று சொல்லக்கூடிய ஒன்று. இதைத்தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மன் இஸ்ததா மின்குமுல் பாஅத, யாருக்கு சக்தி இருக்கிறதோ ஒரு பெண்ணை வாழ வைப்பதற்கு, ஒரு பெண்ணை இஸ்லாம் சொன்ன பிரகாரம் வாழ வைப்பதற்கு யாருக்கு சக்தி இருக்கிறதோ அவர்கள் தான் நிக்காஹ் செய்ய வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, வீடு என்று சொல்லக்கூடியது மாமாட்ட வாங்குற சொத்தல்ல, மனைவி பிச்சை வாங்குற சொத்தும் அல்ல. வீடு என்று சொல்லக்கூடியது நான் கட்டி என்னுடைய வீட்டில் என்னுடைய மனைவியை வாழ வைப்பேன். உதாரணமாக நீங்க சொல்லலாம், எங்களுடைய ஊர்ல கலாச்சாரம் எப்படித்தான் இருக்கிறது, கலாச்சாரத்துக்காக வேண்டிய குர்ஆனை மாற்ற முடியாது. கிழக்கு மாகாணத்துடைய கலாச்சாரம் இப்படி இருக்கிறது, அதே கலாச்சாரத்திற்காக நாங்கள் வாழப் போகிறோம் என்று சொல்லி உங்களுடைய கலாச்சாரத்திற்காக வேண்டி இஸ்லாத்தை மாற்ற முடியாது. கணவன் வீடு கொடுக்க வேண்டும், கணவன் மகர் கொடுக்க வேண்டும், கணவன் உணவு கொடுக்க வேண்டும், கணவன் ஆடை கொடுக்க வேண்டும். குர்ஆன் மிக தெளிவாக சுட்டிக்காட்டுகிறது, குர்ஆன் மிக தெளிவாக பேசுகிறது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு வீடு என்று சொல்லக்கூடியது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கடைபிடித்திருக்கக்கூடிய இடம் மிக முக்கியமான இடம். எந்த அளவுக்கு முக்கியமான இடம் என்று சொன்னா, வீட்டுக்குள்ளே எப்படி போக வேண்டும், வீட்டுக்குள்ளே எப்படி போக வேண்டும். அது மட்டுமல்ல, வீடு என்று சொல்லும் பொழுது பல வகையான அறைகள் இருக்கும், அறைகளுக்குள்ள எப்படி போக வேண்டும் குர்ஆனை பற்றி எல்லாம் சொல்லி இருக்கிறது. ஏழு வீட்டுள்ளுக்கு எப்படி நான் போக வேண்டும், இன்னொருடைய வீட்டுள்ளுக்கு எப்படி நான் போக வேண்டும், அந்த வீட்டுள்ளுக்கு இருக்கக்கூடிய அறைகளுக்குள்ள எப்படி போக வேண்டும். சுப்ஹானல்லாஹ், குர்ஆன் இவைகளை பற்றி எல்லாம் பேசி இருக்கிறது. ஒரு வீடு சொல்லக்கூடியது தன்னுடைய மானத்தை, தன்னுடைய மரியாதையை, தன்னுடைய ஆசைகளை மறைக்கக்கூடிய இடமாகத்தான் அல்லாஹ் தன்னுடைய வீட்டை ஆக்கி வைத்திருக்கிறார். ஹதீஸ்ல வந்திருக்கிறது, இதெல்லாம் இன்றைக்கு வாழ்க்கையில் உள்ள விடயங்கள். ஹதீஸ்ல வந்திருக்கிறது, சொன்னாங்க ஸல்லல்லாஹு, ஒரு பெண்மணி வாரா, மதீனா முனவ்வராவுடைய பெண்மணி, ஒரு அன்சாரி பெண்மணி நபியிட்ட வந்து சொல்றாங்க, யா ரசூலல்லாஹ், இன்னி அகூனு பில் பைத்தி அலா ஹாலின் லா யுஹிப்பு அன் யரானி அலைஹா அஹது. நான் ஏண்ட வீட்டுள்ளுக்கு ஒரு சந்தர்ப்பத்தில் ஒரு நிலையில நிற்கிறேன். எப்படிப்பட்ட நிலை என்று சொன்னால், அந்த நிலையில நான் நிற்பதை யாருமே காணுவதை நான் விரும்ப மாட்டேன். வலா வாலிதுன் வலா வலதுன், என் மாப்பா காண்றத்தையும் விரும்ப மாட்டேன், என் புள்ள காண்றத்தையும் விரும்ப மாட்டேன். ஏன், அவனுக்கு ஒரு ஃப்ரீடம் இருக்கிறது. ஒரு பெண் எப்பயுமே போற்றி, எப்பயுமே தன்னை மறைச்சு தலையை மூடி வீட்டுக்குள்ளையும் படுக்கறையுள்ளுக்கும் இருக்கிறோம் என்ற மார்க்கம். அவளுக்கு வீட்டுள்ளுக்கு சுதந்திரம் இருக்கிறது, வீட்டுள்ளுக்கு அவளுக்கு ஃப்ரீடம் இருக்கிறது. அந்த பெண்மணி, இன்னி அகூனு பில் பைத்தி அலா ஹாலின், ஒரு நிலைமையில நிற்கிற வீட்டுள்ளுக்கு, லா உஹிப்பு அன் யரானி அலைஹா அஹதுன், யாருமே அந்த நிலையில் என்னை பார்ப்பதை நான் விரும்ப மாட்டேன். என் மாப்பா பார்ப்பதை விரும்ப மாட்டேன், என் புள்ள பார்ப்பதை விரும்ப மாட்டேன். ஆனாலும் கூட அந்த நிலையில் இருக்கும் பொழுது பயத்தில் அப், என் மாப்பா வீட்டுக்குள்ள வாராரு, அவர் சும்மா நடந்து வாரார். அப்படியே சலாம் சொல்றாரும் இல்ல, அனுமதி வாங்குறாரும் இல்ல, கதவை தட்டுறாரும் இல்ல, வெள்ளடிக்கிறாரும் இல்ல, சும்மா வீட்டுக்குள்ள வாராரு, சும்மா அப்படியே நடந்து வாராரு. சொன்னாங்க, யார சொல்லலாம், இப்படிப்பட்ட கட்டத்தில் நான் என்ன செய்து கொள்ள, எனக்கு என்ன புத்திமதி சொல்றீங்க, எனக்கு என்ன நீங்க சொல்ல போறீங்க என்று சொல்லி அந்த பெண் வாயை திறக்கிறா. இப்பதான் அல்லாஹ் குர்ஆனுடைய ஆயத்தை இறக்கிறான். சூரத்து நூருடைய பிரபல்யமான ஆயத்து. அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தத்குலூ புயூதன் கைர புயூதிக்கும், ஈமான் கொண்டவர்களே, விசுவாசம் கொண்டவர்களே, உங்களுடைய வீடு அல்லாத இன்னொருடைய வீட்டுள்ளுக்கு, அது உங்களோட மகள வீடாக இருக்கவும் வேணும். அது உங்களோட வீடு இல்ல, அது மகள வீடு, மகண்ட வீடு. அது உங்களோட வீடு இல்ல, அது மகண்ட வீடு.
ஏத பேரப்புள்ளேட வீடு, அது உங்களோட வீடு இல்ல, அது பேரப்புள்ளேட வீடு. உங்களோட வீடு நீங்க வாழக்கூடிய வீடு.